ஹாய் டியர்ஸ், வாங்க நம்ம ஃப்ராக்ரன்ஸ் கிச்சன் வேர்ல்டில் முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வத்தத்தூள், மஞ்சத்தூள், அரிசியை நனைய வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவு. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து வத்தத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் சேர்த்து நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஆயில் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். பொன்னிறமாக வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வதங்கியதும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கிளறி விட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கிளறி விட்டு மூடிவிடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றியதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை அதோடு சேர்த்து தம் போட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நன்றாக கிளறி விடலாம். சுவையான முட்டை பிரியாணி தயார். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரசிப்போம், சுட சுட ருசிப்போம். இது நம்ம வீட்டு சமையல்.